வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அந்த பிங்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனிங் பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் ஆப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம், டெலிகிராம் சேனலில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த பாட் லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் இருக்கும். இங்கே ஸ்டார்ட் ஆப் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேவா? ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இந்த இடத்துல மைனிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. இங்கே வந்து உங்கள் ஹேஷ் பவர் வந்து 1, 2 அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1 இருக்கும், அப்புறம் 2, 3 அப்படி இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண. ஓகேவா? ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த பாருங்கள், பை வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பை வந்ததுன்னா நீங்கள் அதாவது மினிமம் ஒரு பை வந்தால் க்ளைம் பண்ணலாம். அங்கே பாருங்கள், க்ளைம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மைன் பண்ணுற பை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0.87 இருக்குது. இப்போ மினிமம் 1 இருந்தால் நம்ம வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். இங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ க்ளைம் பண்ணால் உங்கள் வேலெட்டில் இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? இதை வந்து நம்ம வித்ட்ரால் பண்ணலாம். அதுக்கு ஒரு சில ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பையோட ஆப். ஓகேவா? இதெல்லாம் வந்து லாங் டைம்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, ஷார்ட் டைம் தான் இருக்கும். ஓகேவா? அதனால் இதில் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்லாம் யாரும் பண்ண வேண்டாம். சரியா? ஷார்ட் டைம் தான். ஸோ இன்வெஸ்ட்டே பண்ண வேண்டாம். ஒரு இன்வெஸ்ட்டுங்கிறது வந்து சின்ன இதாக வேணால் ரிஸ்க் எடுக்கிறதா தான் பண்ணுங்கள். ஓகேவா? அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். இதில் வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது, இன்வெஸ்ட்டும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃப்ரீ. ஓகேவா? நம்ம வந்து டேரெக்டாக வந்து இது வரும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த மிஷனில் போனீங்கன்னா டேரெக்டாக பை வந்து மைனிங் நடக்கும். இந்த மிஷனில் போனால் இதெல்லாம் இருக்கும். இந்த டாஸ்க் இருக்கு பாருங்கள், இந்த ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது இந்த பிங்எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன சொல்கிறாங்களோ சும்மா போயிட்டு பேக் வந்தாலே போகிறோம். ஓகேவா? இந்த 24 டாஸ்க் இருக்குது, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதை பண்ணது மூலமாக நமக்கு வந்து இந்த பிங்எக்ஸ் கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே பாருங்கள், ஸ்வாப்னு இருக்கு இல்லையா? இப்போது 500 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோன்னா 5 ஸ்வாப் வந்து அதாவது 5 பை வந்து கிடைக்கும். அதாவது 100 பிங்எக்ஸ் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு ஒரு பை. ஓகேவா? 100 பிங்எக்ஸ் பாயிண்ட் இருந்ததுனாக்கா நமக்கு வந்து ஒரு பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் 3000 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 30 பை கிடச்சிரும். ஏன் 30 பண்ணணும் அப்படின்னா மினிமம் வித்ட்ரா இங்கே 30 வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அதனால் ஸோ அது வரும்போது நீங்கள் இப்போ ஸ்வாப்பெல்லாம் எப்போ வேணாலும் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்வாப் பண்ணால் மேலே வந்து ஆட் ஆகிடுமா? ரைட், ஓகே. இது ஒரு முடிஞ்சிச்சு. க்ளைம் வந்து 1 இருக்கணும், ஒரு பை இருக்குன்னு க்ளைம் பண்ணலாம். ரைட்டா? அப்புறம் இந்த பூஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். ஓகேவா? இந்த பூஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மினிமம் 100 பூஸ்ட் 100 பை இதை கொடுத்து ஆடு கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ அவ்வளோதான். ஓகே, இது மாதிரி ஆடு கொடுத்தீங்கன்னா இது போல் 100 கொடுத்துங்க. இது போல் உங்களுக்கு வந்துருக்கும். ஓகேவா? அவங்க ஒரு வேலெட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து 100 பை வந்து நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூஐடி ஓகேவா இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ யூஐடினா ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த மோர் ஆப்ஷனை பண்ணிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஐடி இதை காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க இல்லையா, பை உங்கள் வேலெட்லேருந்தோ இல்லை எக்ஸ்சேஞ்சிலேருந்தோ பண்ணுறீங்க இல்லையா, அதோட ட்ரான்சாக்ஷன் ஆஷ். ஓகேவா? ஸோ நீங்கள் சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் காமிக்கும் ட்ரான்சாக்ஷன் ஆஷு. அதை அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணால் டேரெக்டாக அதை பிளாக் செயினுக்கு போகும். சில எக்ஸ்சேஞ்சில் அங்கேயே காப்பி பண்ணுற மாதிரி வரும், வேலெட்டில் வந்து உங்கள் செயினில் போய் காப்பி பண்ணுற மாதிரி வரும். அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அதோட ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பே பண்ணிங்கல்ல அதோட ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ அதுபோல் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு வந்துச்சா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிவ்யூ ஆகிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிவேட்டர்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம 100 ஜிகாஸ் அந்த மைனிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்கிட்ட 35 இருந்து இப்போ 135 மாறிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம பூஸ்டப் பண்ணணும். இது வந்து ஒரு மாதம் வேலிடிட்டி இருக்குது. ஓகேவா? இது வந்து நான் வந்து இப்போ ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஓகேவா? 20 பை நான் வந்து போட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஓன் ரிஸ்க் நீங்கள் எடுத்து பரவாயில்லை. ஏன்னா எப்போ வேணாலும் இது வந்து க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஓன் முயற்சியில் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் பண்ணுங்கள். ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் எப்பவுமே இன்வெஸ்ட்டுக்கு. இது வந்து வித்ட்ரால் வரதுனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு டவுன்லைனில் உள்ளவர். ஸோ இன்வெஸ்ட்டே பண்ணாமல் பூஸ்ட்டே பண்ணாமல் அவர் வந்து 2 வித்ட்ரால் எடுத்துருக்காரு. 30 பை 60 பை வித்ட்ரா பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் சொன்னதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை பண்ணேன். ரைட்டுங்களா? ஸோ எனக்கு வந்து ஆனால் இன்வெஸ்ட் பண்ணாமல் எனக்கு காமிக்கல. பூஸ்ட் பண்ண அப்புறமா தான் வித்ட்ரால் ஆப்ஷன் எனக்கு வந்தது. அது எப்படின்னு பார்க்குறேன் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, ஏதாவது எக்ஸ்சேஞ்சோ வேலெட்டோ அதில் போய்ட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு பிட்கெட்டில் போகிறேன். ஓகேவா? இங்கே போய்ட்டு
இந்த வேலட் செக்ஷனில் அசட் செக்ஷனில் போனீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஃபண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பை அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், இங்கே வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அட்ரஸ் இருக்கும், ஓகேவா? இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா விட்ராவல் கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல, ஓகேவா? இங்கே போய்ட்டிங்கன்னா வேலெட்டை போனால் விட்ராவல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட அட்ரஸ் இப்போ காப்பி பண்ண அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து எவ்வளோ காயின் நீங்கள் விட்ரா பண்ண போகிறீங்களோ அதை கொடுங்க. 30னா 30 கொடுத்துட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா ஒரு பை வந்து நம்ம வந்து ஃபீஸாக எடுக்கிறாங்க, அதை நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் 30 போட்டிங்கன்னா 29 தான் ரிசீவ் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இது போல் விட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ இது போல் ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா அகைன் ட்ரை பண்ணுங்கள், இல்லை சப்போர்ட்டில் கட்டினா அந்த ஃபண்டை ரீஃபண்டு கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ எனக்கு ஃபெயில்டாக இருந்ததுனா நான் திரும்ப வந்து ட்ரை பண்ணேன் 50 சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு 51 கொடுத்தேன், ரெண்டாவது 50 கொடுத்தேன். ஸோ இது இப்போ வந்து விட்ராவல் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ஃபெயில்டு ஆனது ஃபஸ்ட்டு, இது சக்ஸஸ் ஆனது, ஓகேவா? கம்ப்ளீட் ஆனது. ஸோ என்னோடய ஃபெயில்டான இது வந்து பை வந்து திரும்ப வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சு, ஓகேவா? இப்போ நான் திரும்ப வேணால் கொடுத்துருலாம், ஒரு நாளைக்கு ஒரு விட்ராவல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் நான் நாளைக்கு இது கொடுத்துக்குவேன், ஓகேவா? சிம்பிள். ஸோ நான் விட்ரா கொடுத்து ஒரு 2-3 ஹவர்ஸ் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. 2-3 ஹவர்ஸ் கூட ஆகலை, எனக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ரிசீவ் ஆயிடுச்சு, அதோட ப்ரூஃப் தான் இது, ஓகேங்களா? ஸோ 49 பை ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தா தெரியும், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து இன்வெஸ்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயம் நான் சொல்லலை, இப்படி பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 134 இங்கே ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு காமிக்கும், ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 100 இப்போ பூஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 134 பை உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? இது வந்து நீங்கள் எத்தனை வாட்டி விட்ரால் பண்ணீங்களோ அத்தனை வாட்டி ஒவ்வொரு பை வேறு ஃபீஸ் போகும். ஸோ அது நீங்கள் 1-2 நாள் கிடச்சி ஒரு 3 நாள் 3 விட்ரா எடுத்திங்கன்னா 3 ஃபீஸ் போயிடும், ஓகே? அப்போ ஆக மொத்தம் ஒரு 130 காயின் என்ன சேர்த்து எடுத்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ 130 பை உங்களுக்கு கிடச்சிடும், 30 பை எக்ஸ்ட்ரா கிடைக்குது உங்களுக்கு. இப்படி தான் இந்த இது. ஆனால் இது எத்தனை நாளைக்கு வரும்னு எனக்கு தெரியாது, ஓகேவா? ஏன்னா இது சொல்ல முடியாது, இது வந்து ரிஸ்க்கு தான் இது, ஓகேவா? ஸோ ரிஸ்க் எடுக்க முடியுங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபீஸ் பையோட ஃபீஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, 0.2 தான் இருக்குது. ஒரு $20 வரும் இப்போ இந்த 100 பைக்கு. ஸோ இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு நம்ம லக்கு வந்து ஒரு 100 பைக்கு வந்து ஒரு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு $3 வரைக்கும் போயிருந்தது. ஒரு $2 வந்தால் கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட $200 நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ $260 130 தான். பட் நம்ம நம்ம $100 நம்மளோட இனிஷியல் அமௌண்ட் வேறு டெபாசிட் இல்லை. ஸோ இந்த 34 வந்துடும். அன்ன கேட்டால் 100 ரீஃபண்டுன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல, ஓகேவா? நீங்கள் ஏதாவது டவுட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதில்ல அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த மோர்னு, இங்கே கான்டாக்ட் சப்போர்ட்னு இருக்கும், ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டெலகிராம் போயிடும். சப்போர்ட்டில் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து கேட்டுக்கலாம், ஓகேங்களா? சப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஸ்வாப் பண்ணுறதுல இஷ்யூ இருக்கா, இல்லை பூஸ்டப் பண்ணும்போது உங்களுக்கு பூஸ்ட் ஆகலையா, அதாவது டெபாசிட் பண்ணிட்டீங்க ஆனால் எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகலாம், நீங்கள் ஆஷ் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா உடனே அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க, உடனே சப்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இது ஆக்டிவாக இருக்குது, இது எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகலாம், இல்லை கண்டினியூவும் ஆகலாம், ஓகேங்களா? இது வந்து எதையுமே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு தான், ஓகேவா? அதனால் வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயில் வந்து சில பேருக்கு ஒர்க் ஆகுது, அது எப்படின்னு தெரில எனக்கெல்லாம் அந்த ஃப்ரீயில், அதாவது கிளைம் பண்ணுறதுலாம் ஃப்ரீயாக வரும், ஸ்வாப் பண்ணவும் முடியும். ஆனால் விட்ரால் கொடுக்கும்போது விட்ராவலும் வரும். எப்படின்னா ஸோ இப்போ வந்து இது விட்ராவல் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அட்ரஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணுவீங்க, ஓகேவா? எவ்வளோ காயினுங்கிறத கொடுத்துருவீங்க, மேக்ஸிமம் கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற மொத்தம் கூட விட்ராவல் எடுத்துக்கலாம். ஆனால் இது ஸோ இது போல் வந்து எரர் வரும். எரர்னா இந்த பூஸ்ட் பண்ணுங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. இது வரல அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அகைன் வந்து விட்ராவல் கொடுத்து உடனே விட்ராவல் வந்துடும் உங்களுக்கு. அதை நான் சொன்ன மாதிரி ½ அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். அப்படி வரலன்னா திரும்ப நீங்கள் சப்போர்ட்டில் போய் கேட்டுக்கலாம், நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் வரலன்ட்டு உங்களோட ஹிஸ்ட்ரி கொடுத்து கேட்டுக்கலாம். உடனே அதை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போதைக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க, சரியா? ஸோ எப்போ வேணாலும் இது வந்து ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மாதம் கழிச்சு பண்ணிட்டு ப்ரோ இப்போ பண்ணலாமா கேட்டு என்கிட்ட பண்ணிட்டேன் ப்ரோ எனக்கு வரலலாம் சொல்லாதீங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.